அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். ஏசப்பா என்னென்ன அதிசயங்கள்லாம் செஞ்சாங்க? சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாங்க, இரத்தமாக மாற்றினாங்க. பிறவி குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், முடவர்கள் எழும்பி நடந்தார்கள், மரித்தோர்கள் உயிரோடு எழும்பினாங்க. ஏசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினாங்க. அப்பப்பா எவ்வளோ அதிசயம் இல்லையா? இந்த அதிசயங்கள் முடிஞ்சு போயிடுச்சான்னா இன்னும் தொடர்ந்து இந்த அதிசயங்கள் நடந்து கொண்டுதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. நீங்க எந்த காரியத்துக்கு வேணாலும் அதிசயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஒரு சுகத்திற்காக, ஒரு பொருளாதாரத்திற்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு அதிசயத்தை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா? நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. காத்திருங்க.